எல்லோரும் வணக்கம். இப்போ ஒரு ஜோசியரை போய் பார்க்க போகிறீங்க. ஜோசியர் ஜாதகம் பார்த்துட்டு இந்த பரிகாரம் பண்ணுங்கள், இந்த பரிகாரம் பண்ணால் உங்களுக்கு சரியாக வரும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா அந்த பரிகாரத்தை நீங்கள் எந்தெந்த நாளில் செய்யலாம், எந்தெந்த கிழமையில் செய்யலாம், எந்தெந்த நட்சத்திரத்தை செய்யலாம்னு சொல்லி ஒரு கணக்கு இருக்குது. அதுபடி பார்த்திங்கன்னா நம்ம பரிகாரம் செய்யக்கூடாத தோஷம் நிறைந்த நாட்கள்னு ஒன்று இருக்குது. அது அந்த நாட்களில் சொல்கிறேன், கேட்டுக்குங்க. அது ஞாயிற்றுக்கிழமை பரணி நட்சத்திரம், திங்கட்கிழமை சித்திரை நட்சத்திரம், செவ்வாய்க்கிழமை உத்திராட நட்சத்திரம், புதன்கிழமை ஆதித்த நட்சத்திரம், வியாழக்கிழமை கேட்டை நட்சத்திரம், வெள்ளிக்கிழமை பூராட நட்சத்திரம், சனிக்கிழமை ரேவதி நட்சத்திரம் ஆகிய நாட்கள் நட்சத்திர செயற்கை மிகவும் தவிர்க்க வேண்டிய நாட்களாக உள்ளது. அது காரணம் என்னென்னா திதி சூனிய நாட்களாக கூட வருது அது. அதனால் அந்த அந்த நட்சத்திரமும் அந்த கிழமையும் அந்த நட்சத்திரமும் சேர்ந்து வந்தப்போ அந்த பரிகாரம் செய்யக்கூடாது. அதை விட்டுட்டு மற்ற நாட்களில் அந்த கிழமை அந்த கிழமை வராமல் நட்சத்திரம் வருது, நட்சத்திரம் வராமல் கிழமை வருது அப்படின்னா நீங்கள் செஞ்சுக்கலாம். இதில் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அது அந்த தோசை நிறைஞ்ச நாட்கள் திதி சூனியம்னா அந்த பரிகாரம் நமக்கு பலிக்காமல் போயிடும். அதனால் இந்த இதை நீங்கள் இப்போ ஒருத்தவங்களுக்கு ஒரு நட்சத்திரத்தில் பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை வருது பரணி நட்சத்திரம் அப்படின்னா அன்றைக்கி செய்யக்கூடாது. அப்போ என்ன செய்யணும், அதுக்கு காத்திருந்து மறு மாதம் திங்கக்கிழமை பரணி நட்சத்திரம் வருது அப்படின்னா அன்றைக்கி பரிகாரத்துக்கு போயிடலாம். அப்போ இதை இந்த கணக்கு வச்சு இந்த நட்சத்திரத்தில் செய்யாமல் மற்ற நட்சத்திரங்களில் இந்த நட்சத்திரங்கள் இந்த கிழமை இந்த நட்சத்திரம் வராமல் இருந்து நீங்கள் பண்ணிக்கிட்டீங்கன்னா அந்த 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 பரிகார பலன் தரும். பரிகாரமாக நீங்கள் கோயிலில் விளக்கு போடுறது இதுக்கெல்லாம் அந்த இது கிடையாது. ஹோமங்கள் செய்கிறது, பெரிய பரிகாரங்கள் செய்கிறது, இதுக்கு தான் அந்த இதை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ கோயிலில் போய் விளக்கு போடுறோம், நெய் விளக்கு போடுறோம், எண்ணெய் விளக்கு போடுறோம், இதுக்கெல்லாம் அது சேராது. ஒரு பெரிய செலவு பண்ணி ஒரு பரிகாரம் பண்ணுறோன்னா அதுக்கு தான் இந்த இதை நம்ம பார்க்கணும் அவசியம். இதை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கோங்க. கவனத்தில் வச்சு பார்த்துக்கிட்டு அந்த நட்சத்திரம் அந்த கிழமை வர்ற அன்றைக்கி அதை செய்ய வேண்டாம். இது முக்கியமானது. இப்போ நம்ம ராமேஸ்வரம் போய் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா அந்த ராமேஸ்வரத்தில் திங்கக்கிழமை வருது சித்திரை நட்சத்திரம் அப்படின்னா செய்யக்கூடாது. அப்போ அதே செவ்வாய்க்கிழமை சித்திரை நட்சத்திரம் செய்யலாம். காரணம்னா கிழமை மாறி, அப்போ அந்த கிழமை நமக்கு மாறி வரணும். நம்ம நட்சத்திரம் எப்போனாலும் வரும். அந்த கிழமை மாறி வரும்போது நம்ம அதில் போய் செஞ்சோன்னா அது உடனே பரிகாரம் அந்த எடுபடும். நமக்கு டக்குன்னு அது நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுக்கும். அந்த மாதிரி முக்கியமான பரிகாரத்துக்கு நீங்கள் கையில் எடுத்துக்கலாம். மற்றதுக்கெல்லாம் கோயிலுக்கு போகிறது வர்றது, சின்ன சின்ன விளக்கு போடுறது, சின்ன சின்ன பரிகாரங்கள் இதுக்கெல்லாம் அது தேவையே இல்லை. இப்போ கல்யாணம் ஒருத்தவங்களுக்கு கல்யாணத்துக்கு பரிகாரம் பண்ண போகிறோம்னா இந்த இதில் போகக்கூடாது. அந்த கல்யாணத்துக்கு நம்ம செய்கிறது முக்கியமான பரிகாரம். அப்போ இதெல்லாம் பார்த்து நம்ம போகணும். அதே இப்போ திருப்பாஞ்சலியில் போய் நீங்கள் மாங்கல்ய தோஷம் கழிக்கிறீங்க, அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்கு போகிறீங்க அப்படின்னா அது இந்த மாதிரி பார்த்து போகலாம். காரணம் என்னென்னா இது பலன் தரும். இப்போ நான் சொல்கிறது பலன் தரும். இந்த கிழமையும் அந்த நட்சத்திரம் சேர்ந்து வரக்கூடாது. இதை கவனத்தில் வச்சுக்கணும். அதே மாதிரி நட்சத்திரம் நமக்கு மாதம் மாறி கிழமைகள் மாறி வரும். அந்த இதில் நம்ம போய் பண்ணிக்கலாம். உடனே அது பரிகாரத்துக்கு வந்துடும். இதை கவனத்தில் வச்சுக்கோங்க. அகத்தியர் ஜோதிடம், உறையூர், திருச்சி.